ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நம்ம வீட்டில் என்னென்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி புதினா சட்னி செஞ்சுக்கலாங்க. அதுக்கு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி உளுந்து பருப்பு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். உளுந்து பருப்பு போட்டிங்கன்னா இன்னும் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். மல்லி வந்து 2 கை எடுக்கிறோம் அப்படின்னா புதினா வந்து 1 கை எடுத்தால் போதும். புதினா வந்து ரொம்ப வாசம் அடிக்கும் அப்படிங்காட்டி அளவாக போட்டால் தான் வந்து சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து பருப்பு வந்து நல்லா செவக்கட்டும். செவந்த பிறகு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு வணக்கிக்கலாம். வணக்கிட்டு மல்லியும் புதினாவும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சு நல்லா தண்ணியில் போட்டு 2 டைம் அலசி எடுத்து வச்சு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வடிஞ்ச பிறகு அப்புறமா நம்ம வந்து வடச்சட்டியில் போட்டு வணக்கிக்கலாம். அப்போ தான் வந்து ரொம்ப நேரம் வந்து அது வேகாது. ரொம்ப நேரம் வெந்தால் வந்து இலையெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. அதனால் தண்ணி நல்லா வடிஞ்ச பிறகு நம்ம வடச்சட்டியில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அது கூட ஒரு 4 வரமிளகாய்ங்க, உப்பு, கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் எச்சா போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே வணக்கணும், தண்ணி வந்து ஊற்றக்கூடாதுங்க. எண்ணெயிலேயே வந்து நல்லா வணக்கி எடுத்துகிட்டு அந்த இலை கலர் மாதிரி அந்த எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் இதாகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். அப்போ தான் வந்து சட்னி வந்து கெடாமல் இருக்குங்க. தேங்காயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா போடும்போது ஒரு நல்ல எண்ணெயிலேயே ஒரு 2 வணக்கு வணக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மல்லி புதினா இலை வந்து நல்லா வணங்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து தண்டு பொரியல் பண்ணிக்கலாம். தண்டு வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நல்லா அரிஞ்சு வச்சு தண்ணியில் போட்டு வச்சு அதை நார் எடுக்கணும். நார் எடுக்கிறதுக்கு வந்து மைகோதி இல்லைன்னா அந்த முள்ளு குச்சி மாதிரி இருக்கும், அதை வச்சு நல்லா சுற்றி எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த நாரெல்லாம் வந்து வந்துடும். அப்போ அதுக்கப்புறம் நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். தண்டு பொரியல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளித்து கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். உளுந்து வந்து நல்லா செவக்க வணக்கிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிட்டு வரமிளகா ஒரு 4 கிள்ளி போட்டுக்கலாங்க. இந்த தண்டு பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா அலசி தண்டை வந்து புளிஞ்சு எடுத்து போட்டுக்கலாம். இதுவும் அப்படி தான் கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக வணங்கின வரைக்கும். உப்பு வந்து பார்த்திங்கன்னா அளவாக போட்டால் போதும். தண்டில் வந்து ஏற்கனவே உப்பு வந்து இருக்கும், அதனால் நம்ம அளவாக போட்டுக்கலாம். அதுக்குள்ளே மல்லி புதினா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிருச்சு எண்ணெயிலேயே. நம்ம எவ்வளோ இலை போட்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். நல்லா வணங்கி வரும்போது ரொம்ப கம்மியாயிரும். தேங்காய் வந்து கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த தேங்காயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வணக்கிடலாம். ஏன்னா இல்லைன்னா வந்து இலையோடு சேர்ந்து அது வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது. அதனால் தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வணக்கி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா நைட்டு வரைக்குமே வந்து இந்த சட்னி வந்து கெடாமல் இருக்கும். இப்போ மல்லி புதினா சட்னி ரெடிங்க. ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அதில் ஊற்றி ஊற்றி வச்சிட்டோம்னா நைட் வரைக்கும் கெடாமல் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தண்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. தண்டுக்கு வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு, உப்பு போட்டாச்சு. தண்டு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பூ வந்து தண்டுக்கும் நிறைய போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் பரபரப்பு சமையல்லாம் முடிஞ்சது. எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொள்ளுப்பருப்பு ரசம், தண்டு பொரியல், மல்லி புதினா சட்னி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் வீட்டில் என்ன சமையல் இன்றைக்கி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.